நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன். கேட்டு என்ன சொல்கிற தெரியுங்களா? சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. எதெல்லாம் கொண்டு போனாங்களோ ஒன்று விடாதபடி ஒரு பிட்டு கூட உள்ள எல்லாம் திருப்பி போனது கிடைக்குமாங்க? திருடு போயிடுச்சு, ஒரு நகையை திருடிட்டாங்க ஒரு வீட்டில், உங்களுக்கு திரும்ப மொத்தமும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடச்சிடுமா? 10 சவரம் போச்சு, 10 சவரம் கரெக்டாக கிடச்சிடுமா? திருடம் அங்கங்கே விற்றுட்டு என்ன கையில் கிடச்சதோ தான் கிடைக்கும். ஆனால் சகலத்தையும் திருப்பி கொண்டார்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு என்னென்ன திருப்ப முடியாது இருக்கிறதோ எல்லாத்தையும் திரும்ப போகுது. அல்லேலூயா. அங்கே எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் சரியானபடி யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்கணும். அவங்களுக்கு பலம் இருக்கிற வரைக்கும் அழுது தீர்த்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன முடியாது, அழுவுறதுக்கே பலம் இல்லை. கடைசியில் எங்கே கேட்டாங்க? தேவனிடத்துல கேட்டாங்க. எந்த ராஜா கிட்ட போல. இந்த நாட்களில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதல்ல கால் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அதில் நல்ல ஃபோன் இருக்குது, ஒரு ஆளுக்கிட்ட கூட ஃபோன் இல்லாத இல்லை, எல்லார்கிட்டையும் ஃபோன். நல்லா கால் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்பா எங்கே ஃபோன் இருக்குது தெரியுங்களா? தேவ சமூகம் தான் உங்களுக்கு ஃபோனு. இதான் கால் பண்ணுற இடங்க. தேவ சமூகத்தில் வந்து கால் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் காலுக்கு என்ன பண்ணுவார்? பதில் அளிக்கிற தேவனாக இருக்கா. இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவர். கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், கேளாத ஞானத்தை கொடுப்பார், கேளாத திருப்பி கொள்ள செய்வார். அல்லேலூயா. கேட்டன்படி கட்டளையிடுவார். உங்களை கட்டளையிட்டார், இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிறார். செய்ய முடியாததை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் அப்படி செய்ய போகிறதா? கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்கலாமா? எல்லாம் இந்த நாளில் கேட்க போகிறோம். என்னென்ன கேட்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு லிஸ்ட்டு போட சொன்ன மளிகை சாமான் வாங்கிறதுக்கு கணவருக்கு என்னன்னா லிஸ்ட்டு போடு. அப்பா நான் இதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்த ஸ்டோருக்கு, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எது வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன். நான் போய் சின்னதாக எடுக்கிறேன். ஒரு அம்மா பெரிய என்னது ட்ராலி தள்ளுறது, இவ்வளோ பெருசு. நான் இப்போ பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரே ஒரு குழந்த, நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். இவங்க என்ன போய் வாங்க போகிறாங்கன்னு நின்று பார்த்தேன். பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு ரெண்டா அப்பா அது என்ன, அது நூடுல்ஸாம், அப்புறமா என்னென்னவோ தேவையில்லாதெல்லாம் எல்லாம் வாங்கி ஃபுல்லாக போட்டுச்சு. இன்னொரு அம்மாக்கிட்ட சொல்லுது, இப்பயே வாங்கிக்கினா தான் அந்த ஆளுக்கிட்ட பாருங்க, இல்லைன்னு அவ்வளோதான், இதோட ஒரு மாதம் அவங்ககிட்ட ஒன்றும் வாங்க முடியாது. இப்படியே சொல்கிறாங்க. என்ன பண்ண ஹார்லிக்ஸை வாங்குது, பூஸ்டை வாங்குது. எப்போ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு எதனா வாங்கலாமான்னு நான் பார்த்து பாருச்சே, இப்படி போடுறாங்க, இப்படி செய்யணும். ஆச்சரியப்பட்டு போனேன். என்னது டக்குன்னு இன்னும் பையன் என்னமோ கேட்டான். 2 பாக்கெட் பிஸ்கெட் இவ்வளோ பெருசா. நான் போய் சும்மா 10 ரூபாய் பிஸ்கெட் எடுக்கிறேன். அந்த அம்மா எப்படியும் பார்த்தா பாக்கெட்டா டப்பாவா வாரி போடுறான். அதில் கடைசியில் போய் பார்த்தேன் 3000 ரூபாய் பில்லு. 1000 ரூபாய் பில்லு போட பயப்படுறோம். 3000 பாருங்க. எப்படி கணவர்கிட்ட கேட்கறது இல்லை, விட்டா போதும் அப்படியே கடையே வாரிடுவாங்க. அல்லேலூயா. அப்படியே ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணுமா, அம்மா உன்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் அனுப்புவாங்க. மொத்த பட்ஜெட்டு குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாய்னா அங்கே 10,000 ரூபாய் வச்சுட்டு வந்துருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கே செய்வாங்க. நிச்சயமாக போய் பெருசாக ட்ராலியை தூக்குறீங்க. ஆனால் தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற நாம், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற நாம் யாரிடத்திலே போக போகிறோம்? யாரிடத்துல கேட்க போகிறோம்? இந்த மாதம் எல்லாம் ஃபுல் ஆகணுமா? மளிகை சாமாவே நான் வாங்க முடியாது இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேட்கலான்னு நினச்சின்னு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டீங்கம்மா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கால் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கால் பண்ண போகிறேன். அல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சேன், என் பையன்கிட்ட பண்ணியப்பா எனக்கு ரொம்ப முடியலப்பா, மாத்திரை வாங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான்னு கேட்கலான்னு நினச்சேன். இன்னைக்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் பையன்கிட்ட 1000 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணிங்க. இனிமேல் என்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே முழங்கால் படிடும் ஆண்டவரை. உங்ககிட்ட தான் ஆண்டவரை கால் பண்ண போகிறேன், வேறு யாருக்கும் நான் கால் பண்ண போகிறதில்ல. என் சுவிட்சை ஆஃப் பண்ண போகிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணவர் உங்களுடைய சமூகத்தில் கால் பண்ண போகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்வேன். இந்த நாளில் தீர்மானம் பண்ண போகிறோம். கர்த்தர் அப்படியாக உங்களை செய்ய போகிறதுக்காக எல்லாம் ஜெபிக்கலாமா? அப்பா
உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களிடத்த கேட்க போகிற ஆண்டவரே, உங்ககிட்ட மன்றாட போகிற ஆண்டவரே. அது என்ன காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், அப்பா உங்களால் தீர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் நீங்கள் தீர்ப்பீங்க ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிடுவீங்க ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்ககிட்ட கேட்க போகிறாங்க ஆண்டவரே, உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள போகிறாங்க ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.